அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குரு பகவானே, விநாயகர் பகவானே போற்றி, வீரநாரையா போற்றி என்று நவக்கிரக நாயர்கள் உங்களுக்கு நல்லதொரு அற்புதங்களை வாரி வழங்க போகின்றார்கள் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் 13/2/2025 வியாழக்கிழமையில் பிறக்கப் போகின்ற லாவாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நாளிலே ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான சுபகாரியங்கள் சுப விசேஷங்கள் நடத்துகின்றதற்கு மாசி மாதம் என்பது மங்களகரமான மாதமாக பிறக்கப் போகின்ற மாதம் என்பதே 11ஆம் இடத்ததிபதி அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமும் 1ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு 1-11 என்பது பரிவர்த்தனை யோகத்திலே இதனால் வரையில் குரு பகவான் வக்ரகதியில் இருந்து வக்ர நிவர்த்தி அடைந்து இந்த மாதம் என்பது பிறக்க போகின்ற மாதமாக உங்களுடைய 7 கூடையவர் 12 கூடையவரும் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது இதனால் வரையில் தடை தாமதங்களிலே இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு கல்யாணம் சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகள் மங்கள காரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்ற வியாழக்கிழமையிலேயே பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய நாட்களிலே குரு பகவானுடைய நாளிலே நல்லதொரு மங்கள காரியங்களையும் சுப விசேஷங்கள் கணவன் மனைவிகளிலே அற்புதமான யோக பலன்களை பெறப்போகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது மாசி மாதம் என்பது ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு ரிஷபராசி என்பதே அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் இருந்து அமைய பெற்று உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தான புத்திரஸ்தானத்தை பார்க்கின்றதும் புத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை 4ஆம் இடத்ததிபதியுடன் புதாதித்ய யோகத்திலே சூரியனும் புதனும் சனி பகவான் 3 கிரகங்களும் 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலங்களிலே சொகுசு பங்களா என்று சொல்லக்கூடிய அளவுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே இருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது பூர்வ புண்ணியத்திலே வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேசுகள் நடத்துகின்றதற்கும் இங்கே ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் லக்கணமாக ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் 11ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை சுக்கிர பகவான் உச்சம் பெற்று ராகுவுடன் இருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாக இருக்கின்றதும் உயர்ந்த படிப்புகளிலே இருக்கிற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் என்பது ரிஷப ராசிக்கார நேர்களுக்கு அதுவும் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியிலே பிறந்த உங்களுக்காக அழகுகளை சொல்லிக்கக்கூடிய உங்களுடைய வீடு வாகன சொத்து சுகங்களிலே அழகுகள் மின்னக்கூடிய ஒரு சில சுப விசேஷங்கள் சுப நிகழ்வு நடத்துகின்ற ஒரு மாதமாக ரிஷப ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்ற மாதமாக இருக்கின்றது நேர்களே. ராசியிலே சுபகிரகம் அமையப்பட்ட ரிஷப ராசி நேர்களுக்கு அற்புதமான 7 கூடையவர் 12 கூடிய மாங்கல்யக்காரகன் என்று சொல்லக்கூடிய சகோதரக்காரகன் 2ஆம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வை என்பது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தையும் 9ஆம் இடத்தையும் திரிகோணத்தையும் பார்க்கின்ற செவ்வாயின் பார்வை என்பது செவ்வாய் குருவும் திரிகோணத்திலே பார்க்கின்றதுனாலே கடல் கடந்து அந்நிய தேசங்களுக்கு தன்னுடைய நாட்டிற்கு வரக்கூடிய நேர்களுக்கும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கும் சுப விசேஷங்கள் நடத்துகின்றதற்கும் இந்த மாசி மாதங்களிலே மாசி மாதம் என்பது தமிழ் மாதங்களிலே கல்யாணங்கள் நடத்தக்கூடிய சுப விசேஷங்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக பிறக்கப் போகின்ற மாதங்களிலே அதுவும் பிரகஸ்பதி ராசியிலே அமைய பெற்று பிரகஸ்பதியின் பார்வை என்பது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பரிபூர்ணமாக விழுகின்றது. இதனால் வரையில் குரு பகவான் வக்ரகதியில் இருந்த தடை தாமதங்கள் பொருளாதாரத்தில் இருந்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே அவர் வக்ர நிவர்த்தி அடைந்து இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாசி மாதங்களிலே சகலவிதமான குருவும் தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை யோகம் என்பது ரிஷபராசிக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது மட்டுமல்லாது 12 ராசிக்கார நேயர்களுக்கும் குரு பகவான் பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் வக்ர நிவர்த்தி அடைந்து செல்கின்ற காரணத்தினாலே அவர் பூர்வ புண்ணியதான குழந்தைகளின் அன்பு ஆதரவுகள் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. பூர்வ புண்ணியத்திலே குலதெய்வங்களின் அருள் கிடைக்கின்றது. குலதெய்வங்களின் பரிபூர்ணமாக வழிபட்டு வருகின்ற நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் ரிஷப ராசி என்பதே கலத்திரகாரகனுடைய ராசியிலே பிறந்த நேர்கள் 2ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்ததிபதியும் 4ஆம் இடத்திலே இது ஒரு காற்றாசி என்று சொல்லக்கூடிய சூறாவளி காற்றை போன்று இருக்கக்கூடிய இந்த ராசியிலே ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ராசியிலே வலுப்பெற்று சனி புதன் சூரியன் என்பது 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே 4ஆம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் அலங்கரிக்கக்கூடிய லாபசானத்திலே ராசிநாதன் அமைய பெற்று 5ஆம் இடத்தை பார்க்கின்ற திரிகோணத்தை பார்க்கின்ற பொழுதும் 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 10ஆம் இடத்திலே கேந்திரம் பெற்று நவகிரகங்கள் உங்களுக்கு ரிஷப ராசிக்கார நேயர்களுக்கு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று அற்புதமான ஒரு பணபர ஸ்தானங்களிலே கிரகங்கள் நவகிரகங்கள் சஞ்சரிக்கிறது என்பது ரிஷப ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே சுப விசேஷங்கள் சுப வைபவங்கள் நடத்தக்கூடிய அற்புதமான மாங்கல்ய காரகன் 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே சகோதர ஸ்தானாதி காரகன் என்று சொல்லக்கூடியவர்
அமையப்பெற்று வளர்பிறை திதியிலே உங்களுக்கு ராசி சிம்ம ராசியிலே அமையப்பெற்றும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு வாகன சொத்து சுகங்கள் அழகுகளில் சிம்மாசனத்தின் அதிபதியும் 10ஆம் இடத்திலே சனி புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 9, 10 கூடியவர் 10ஆம் இடத்திலே இருந்து புதாதித்ய யோகத்திலே சனி புதன் சூரியன் என்பது 4ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது தொழில்களிலே வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. கலைத்தொழிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் சிம்மாசனத்தின் அதிபதியும் புதன் பகவான் 2, 5 என்று சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானாதிபதி 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய புத்தி காரகன் காற்று ராசியிலே காற்று ராசி அதிபதி காற்று ராசியில் இருக்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் சென்று கலைத்துறையிலே மின்னக்கூடிய நேர்களுக்கும் இந்த மாசி மாதங்களிலே மங்கள காரியங்களிலே சென்று விசேஷங்களில் நடத்துவதற்கும் அற்புதமான ஒரு யோக பலன்களை ரிஷபராசி லக்கணத்தில் பிறந்த நேர்களுக்காக இந்த மாசி மாதம் என்பது மங்களகரமான யோக பலன்களை நடத்தக்கூடிய ஒரு மாதமாக நவகிரக நாயர்கள் என்பது சனி புதன் சூரியன் என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர். 10ஆம் இடத்திலே கேந்திரஸ்தானத்திலே 4ஆம் இடத்தை என்பது 4ஆம் இடத்த அதிபதியுடன் புதன் சூரியன் 3 கிரக சேர்க்கை என்பது 10ஆம் இடத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது 4ஆம் இடத்த அதிபதியும் 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் பெறுகின்றது. பொருளாதாரத்திலே உன்னத நிலை அடையக்கூடிய ஒரு மாதம் மாசி மாதம். மங்கள காரியங்கள் என்று சொல்லக்கூடிய கல்யாணங்கள் சுப நிகழ்வு நடத்துகின்றதற்கு மாசி மாதம் தமிழ் மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதங்களிலே நடத்துகின்ற நேர்களுக்கும் நவகிரகங்களில் சஞ்சாரம் மிகவும் அற்புதமான ஒரு யோக பலன்களில் மாசி மாதங்களிலே ரிஷபராசிக்கார நேர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்ற மாதங்களிலே ராசிநாதனும் 11ஆம் இடத்திலையும் 11ஆம் இடத்த அதிபதி ராசியிலையும் ஒன்றுக்கொன்று 1ஆம் இடமும் 11ஆம் இடமும் பரிவர்த்தனை என்பது மிகவும் நல்லதொரு மாற்றத்தை நீங்கள் எண்ணுகின்ற ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய வீடு வாசல் சொத்து சுகங்களுக்காக ஆசை வைக்கக்கூடிய நேர்களுக்கும் கலைத்துறையில் மின்னக்கூடிய நேர்களுக்கும் இந்த மாசி மாதங்களிலே கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த கோச்சார ராசி பலன் என்பது ராசிகளுக்கு மட்டுமே சொல்லப்படுகின்ற ஒரு பலனாக இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் பக்கத்தில் இருக்கும் சோதிடரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேலும் நல்லதொரு விவரங்களை பிறப்பு ஜாதகத்தை வைத்தும் தெரிந்து கொள்ளலாம். இந்த கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் பிரமாதமாக இருக்கின்ற நிலைகளிலே உங்களுடைய பிறப்பு ஜாதகங்களும் திரிகோணாதிபதி திசையோ 1, 5, 9, 1, 4, 10 என்று சொல்லக்கூடிய திரிகோணாதிபதி திசையோ நடக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. இது ஒரு பொதுவான பலனாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது மிகவும் என்னோட அற்புதமான வேண்டுகோளாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே ரிஷபராசி நேர்களுக்கு கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் மிகவும் பிரமாதாக இருக்கின்றது என்பது 1ஆம் இடமும் 11ஆம் இடமும் பரிவர்த்தனம் என்பது நீங்கள் 1ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி நீங்களே லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய உங்களுக்காகவே 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே சுக்கிர பகவான் அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடியவர் உபஜய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்றது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை தேவகுரு அசுரகுரு இரு கிரகங்கள் பார்க்கின்ற பொழுது குழந்தைகளின் அன்பு ஆதரவுகள் குழந்தைகளின் படிப்புகளிலே நல்லதொரு மாற்றம் உங்களுடைய சிந்தனைகளை ஆன்மீகம் போன்ற சிந்தனைகள் பெறக்கூடிய ஒரு மாதம். குலதெய்வங்களின் அருள் கிடைக்கக்கூடியது ஒரு மாதமாகவும் அன்பு ஆதரவுகளை பெறப்போகின்ற ஒரு மாதம். 5ஆம் இடம் என்பது பலமாக இருக்கின்ற ஒரு மாதமாக கேது பகவான் இருந்தாலும் கூட 11ஆம் இடத்திலே உபசய ஸ்தானத்திலேயே சுக்கிர பகவானும் ராகு பகவானும் இருக்கின்றது. பொருளாதாரத்தில் உன்னத நிலையை அடையப் போகின்றீர்கள். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்ற மாதம். அதுவும் தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை என்பது ஒன்றுக்கொன்று பகை கிரகமாக இருந்தாலும் அவர்கள் பரிவர்த்தனை என்பது இருக்கின்ற காரணத்தினாலே அவரவர் ராசியிலே இருக்கின்றது என்பது மிகவும் அற்புதம் என்பது 1ஆம் இடமும் 11ஆம் இடமாக துருஸ்தானங்கள் சம்மதம் இல்லாமல் ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் என்பது உங்களுக்கு பிறக்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. மாசி மாதங்களிலே மங்கள காரியங்கள் நடத்துகின்றதற்கு அற்புதமான ஒரு மாதம் என்பதும் திதி கிருஷ்ணபட்ச பிரதம திதியிலும் கரணம் பாலவ கரணத்திலும் யோகம் சோபன யோகத்திலும் யோக தேவதை பிரகஸ்வதியாக குரு பகவானை வழிபட்டு வர நல்லதொரு மங்கள காரியங்களிலே சுப விசேஷங்கள் நல்லதொரு மாற்றத்தை குடும்பஸ்தானம் பலமாகவும் வாக்கு ஸ்தான அதிபதியும் புத்திகாரகன் காற்றாசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் காற்றாசியில் இருந்து 4ஆம் இடம் சொத்து சுகம் வீடு வாகனம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களை பற்றி பொருளாதாரத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானங்களிலே எண்ணுகின்றவர்களுக்கும் எதிர்பார்க்கின்றவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாதங்கள். இந்த மாதங்களிலே மங்கள காரியங்களுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு மாதம் மாசி மாதமாக இருக்கின்றது. இந்த ரிஷபராசி நேர்களுக்கு வாக்கு ஸ்தானமாக இருந்தாலும்
ராசி அதிபதியும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 3ஆம் இடத்ததிபதியும் 4ஆம் இடத்தில் இருந்து இங்கே சந்திர பகவானுடைய பார்வை என்பது சனி புதன் சூரியன் மேலும், சனி புதன் சூரியன் என்பது சந்திரன் மேலேயும் அமைய பெற்று இந்த மாதம் பிறக்கின்றது என்பது உங்களுடைய பொருளாதாரத்திலே உன்னத உயர்வுகளையும், நவக்கிரகங்களின் சஞ்சாரம் ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்த நேயர்களுக்கு வாக்கு ஸ்தானங்கள் 3ஆம் இடம் 4ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்ததிபதியும் ராசி அதிபதியும் என்று சொல்லக்கூடியவர் தனக்குத்தானே ஒரு சில வம்பு வழக்குகளை எதிர்த்து நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு ராசி என்பது 6ஆம் இடம் என்பது எதிரி என்பது ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவருக்கு அவரே இருக்கின்ற அமைப்பு என்பது இந்த ராசி லக்னத்தில் சொல்லக்கூடிய ஒரு இயற்கையின் அழகாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே இந்த ரிஷபராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது 1ஆம் இடம் 11ஆம் இடம் பொருளாதாரத்தை பற்றி குறிக்கக்கூடிய மூத்த சகோதரிகளை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானத்திலே மூத்த சகோதரிகளின் அன்பு ஆதரவுகள் பொருளாதாரத்தில் நல்லதொரு உயர்வு பெறுகின்ற ஒரு மாதம். தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றம். 6 கூடையவர் 11ஆம் இடத்திலேயும் 10ஆம் இடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினாலே கிட்டத்தட்ட இந்த மாதங்களிலே மாசி மாதங்களிலே ரிஷபராசி நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை வாக்குகளிலே சிந்தனைகளையும் கொடுக்கின்றது. முயற்சி ஸ்தானாதிபதி பலமாக உங்களுக்கு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்றும் அவரும் தொழில் ஸ்தானத்தை பற்றி பார்க்கின்றதும் தொழில் வேலைகளிலே உன்னதமான நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் ஆசை அபிலாசை நிறைவேற்றக்கூடிய கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்று ராகு பகவானுடைய போகக்காரகனுடன் இணைந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பூர்வ புண்ணியத்திலே அமைதியையும் அன்பு ஆதரவுகளையும் பெறுகின்ற ஒரு மாதம் என்பது ரிஷபராசிக்கார நேர்களுக்கு பரிபூர்ணமான நல்லதொரு மாற்றத்தை கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் ரிஷபராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுடைய வீடு வாகனம் சொத்து சுகங்கள் என்பது அழகு நிறைந்த சோலையாக இருக்கக்கூடிய ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ரிஷப ராசி லக்கணம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 2வது இடத்தில் அமையப்பெற்றது. ஒரு சிறராசி நிரந்தரமாக வீடு வாசல் சொத்து சுகங்கள் அழகுகளாக சுழிக்க வேண்டும் என்பது ஆசை அபிலாசை பெறக்கூடிய ஒரு ராசி லக்கணமாக இருக்கின்ற நேர்களுக்கு இந்த மாசி மாதங்களிலே மங்களகரமான யோகத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.